வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வெஜ் புலாவ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 300 கிராம் இருக்கு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் ஜென்டலா வாஷ் பண்ணுங்க, இல்லாட்டி பாஸ்மதி அரிசி கொஞ்சம் சீக்கிரமா உடஞ்சிரும். பழைய அரிசினா உடையாது, புது அரிசினா சீக்கிரமா உடஞ்சிரும். இப்போ நம்ம அதை வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடலாம். நான் இந்த பிராண்ட் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் பழைய அரிசி தான். நீங்க புது அரிசினா கொஞ்சம் பார்த்து போட்டு. இப்போ நம்ம வெஜ் புலாவுக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்க தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றுங்க, நல்லா தான் இருக்கும். கொஞ்சமா நெய் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிருச்சு, நல்லா காயட்டும். இந்த டைம்ல நம்ம ஒரு 4-5 இந்த புதினா உங்களுக்கு நல்லா நொறுங்குற அளவுக்கு பொரியணும். அப்பதான் உங்களுக்கு அந்த வாசனை கூட்டி கொடுக்கும். இப்போ ஒரு 4-5 பச்சை மிளகாய். இப்போ நம்ம மிளகாய் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு எங்கள் வீட்டில் இருந்துச்சு ரம்பாயில், இது நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும், நல்லா இருக்கும். அது சேர்த்துருங்க. அப்புறம் நம்ம ஒரு 3 பச்சை ஏலக்காய், ஒரு கருப்பு ஏலக்காய், ஒரு 4-5 லவங்கம், கொஞ்சமாக பட்டை எல்லாம் போட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இந்த மாதிரி ப்ரௌனாக இருந்தால் தான் உங்களுக்கு புலாவ் நல்லா அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்போம். இப்போ நம்ம ஒரு ஓரமாக இருந்து இதில் கொஞ்சமாக முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி போட்டு இப்போ நம்ம முந்திரி நல்லா வறுபட்டுச்சு. நான் இதில் ஒரு கேரட்டும் ஒரு 10 பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இதை கொஞ்சமாக சோயா எடுத்து வச்சுருக்கேன். இது சோயா ஆப்ஷன் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸை கொஞ்சமாக போட்டு வதக்காச்சு, ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல. இதில் நான் ஒரு 2 டம்ளர் அரிசி எடுத்துருந்தேன், 3 டம்ளர் தேங்காய் பால் தண்ணி சேர்த்து. நீங்கள் தேங்காய் பால் நிறைய ஊற்றிட வேண்டாம், சும்மா ஒரு வாசனைக்கு ஊற்றினா போதும். மீதிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். நான் 3 டம்ளர் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ தண்ணி நம்ம இந்த பக்கம் ஓரமாக கொதிக்க போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே தேங்காய் பால் ஊற்றினா அதை கொதிக்க போகிற டைமில் நீங்கள் அரிசி போட்டணும். நீங்கள் அதுக்கு பின்னாடி போட்டிங்கன்னா கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி ஆயிரும். அந்த அந்த சைடில் கொஞ்சம் இந்த மாதிரி வருது பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் நீங்கள் அரிசி சேர்த்தணும். இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரிசி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்து போட்டுடலாம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம எதுவுமே போடலை, தயிர் லெமன் எதுவும். உப்பு, கொஞ்சமாக சுகர், இந்த டேஸ்ட்டுக்காக. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு விசில் விட்டால் போதும். இப்போ நம்ம சோறு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம மூடிடலாம். ஒரு விசில் போட்டால் போதும், ரொம்ப கையாக தீ வேண்டாம், கொஞ்சமாக குறைச்சி வைங்க போதும். இப்போ நம்ம மூடிடலாம். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம குக்கர் திறந்து பார்த்துடலாம். இது அடிப்பிடிக்காது. நீங்க கொஞ்சம் நல்ல பழகுன குக்கர்ல வைக்கணும். நீங்க சில்வர் குக்கர்ல வச்சீங்கன்னா கண்டிப்பா அடிப்பிடிக்கும். இந்த மாதிரி குக்கர்ல நீங்க நல்ல பழகுன குக்கர்ல வச்சீங்கன்னா அடிப்பிடிக்காது. செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.